ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் அவர் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி கருவாட்டு குழம்பு வைக்கிறது தான் பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு கருவாட்டு குழம்பு வைக்க தெரிஞ்சிருக்கும். நான் சொல்லிக் கொடுக்கலாம் வரல. இது என்னோடய ஸ்டைல், அதாவது நான் எப்படி செய்வேன் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் காட்டியிருக்கேன். அதை பார்த்து வைக்கிறதும் வைக்காததும் அவங்கவுங்களோட விருப்பம். அதாவது நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், அதாவது சமைக்கிறதையும் சரி, வாழ்க்கையில் உள்ளதையும் சரி, அடுத்தவங்கள பார்த்து காப்பி பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. அது ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. அப்போ உங்களுக்குள்ள வீடியோவும் சமையல் வீடியோவும் பார்த்து நாங்கள் காப்பி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. உண்மைதான். ஏன்னா நாங்கள் ஒரு 4 பேர் இருக்கோம்னா சட்னிக்கு ஒரு மிளகாய் தான், நாங்கள் பெரிய மிளகாய் 1 மிளகாய் தான் யூஸ் பண்ணுவோம். சில பேர் 2 மிளகாய் 3 மிளகாய், வீடியோவில் நிறைய பேர் 4-5 மிளகாலாம் யூஸ் பண்ணுவாங்க. குழம்புக்கெல்லாம் தாறுமாறாக மிளகாய் வத்தெல்லாம் சேர்ப்பாங்க. நாங்கள் அந்த மாதிரி சேர்க்க மாட்டோம். அப்படிங்கும்போது காரம் பிடிச்சவங்க காரம் அதிகமாக சேர்த்துக்கணும். அதே போல் ஒவ்வொரு மசாலாவுக்கும் பிடிச்சது தான் சேர்த்துப்பாங்க. நம்ம சொல்கிறத யாருமே சேர்த்துக்கணும் அவசியமோ எதுவுமே கிடையாது. அதனால அது பார்த்து செய்கிறதும் செய்யாததும் அவங்களோட விருப்பம். பார்க்குறோம் செய்யணும் அப்படின்னு நினச்சோம்னா அவங்க போடுற இன்க்ரீடியன்ட் என்ன போடுறாங்கன்னு பார்த்துட்டு அது நமக்கு கூடுதலோ குறைச்சலோ பார்த்து எடுத்து போடுறது தான் நலம். கருவாட்டு குழம்புக்கு எப்போவுமே லாஸ்ட்டாக தான் உப்பு போடணும். ஏன்னா நம்ம கருவாட்டில் லைட்டாக உப்பு இருக்கும் பார்த்தீங்களா. என்ன தான் நம்ம ஊற வச்சு க்ளீன் பண்ணி போட்டாலுமே லைட்டாக உப்பு கொஞ்சம் இருக்கும். பார்த்துட்டு அதுக்கு தேவைக்கேற்ப நம்ம உப்பு போட்டுக்கலாம். கருவாட்டு குழம்பு பொறுத்தளவுக்கு லாஸ்ட்டாக ஒரு தாளிப்பு கொடுக்கும் பாருங்கள், அதுதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அதில் கடுகு வெந்தயம்லாம் தாளித்து ஊற்றும் போது நல்லா மணமாக சூப்பராக இருக்கும். அதே போல் சில டைமில் இந்த முட்டையை உடச்சி ஊற்றி வச்சாலுமே நல்லாயிருக்கும். கருவாடுனாலே சூப்பர் தான். இதில் கருவாட்டு குழம்பு கேட்க வேண்டும், சூப்பராக இருக்கும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.